இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 3 கிரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து ஆனந்த் ஸ்ரீ பாலா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சுருக்காரு. அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து சின்ன வயசில் இறந்து போயிடுறாங்க. அதனால் அவர் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆனாவோ இல்லை அம்மாவை பற்றி யாராச்சும் கேட்டாலோ அவர் டக்குன்னு வந்து அம்மாவுக்கு நம்ம கூடவே இருக்கிறது மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அம்மா கூட பேசுகிற மாதிரியே தனியாக பேசிகிட்டு இருப்பார். இதுவே அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து போலீஸ் வேலைக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏரியாவில் வந்து அவங்க இருக்க இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது சூசைட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு டிவி சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னோடய பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிற ஆள் இல்லை, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இதை வந்து போலீஸ்காரங்க தப்பாக விசாரிச்சுருக்காங்க, கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனலுக்காக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினி தான் அந்த டிவி சேனலில் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆளாக இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோவும் திரும்ப வந்து போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த கேஸை இவர் வந்து தனியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டாங்களா இல்லை சூசைட் தானா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ தான் உள்ளே ஃபுல்லாகவே இறங்கி பார்த்துட்ருப்பார். படம் வந்து ஓரளவு நார்மலாக தான் போகும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இழுத்த மாதிரி தோணுச்சு. மற்றபடி படம் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபேமிலியோடு பார்க்கலாம். அடல்ட்டுக்குன்ற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது படம் வந்து எலவீலா பூஞ்சிரா. படம் பேரே கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்குது நம்மளுக்கு, ஏன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆனதில்லை. அதனால் இந்த படம் வந்து 2022 ரிலீஸ் ஆனிச்சு. இதுவும் மலையாளத்தில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, மலையாளத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க. பாதி நம்மளுக்கு பாதி இல்லை, ஒரு 80% நல்லாவே புரியும். அதனால் நீங்கள் அந்த லாங்குவேஜ்லேயே பாருங்கள். தமிழ் டப்பில் இல்லை, அதனால் நான் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. படம் செம்ம ஒர்த்தான படம். 3 படமுமே நீங்கள் அந்தந்த லாங்குவேஜ்லேயே பாருங்கள். இப்போ இந்த எலவீலா பூஞ்சிரா அந்த படத்தை வந்து கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு மலைப்பகுதியை வந்து காமிக்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து சுற்றி நோப்ப முடிச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கவரை இழுக்குது. அந்த கவரில் வந்து யாரோட ஒரு ஆணோட காலா இல்லை ஒரு பொண்ணோட காலா எதுவுமே தெரியாத நிலையில் ஒரு கால் மட்டும் அந்த கவருக்குள்ளே இருக்குது. படத்தை வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு காமிக்காமல் டக்குன்னு அந்த இடத்துல ஷார்ட்டை கட் பண்ணி படத்தோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோவோட நேம் வந்து மது. இவர் வந்து ஒரு போலீஸ்காரர். இவர் வந்து பூஞ்சிரா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதினா மலையோட உச்சியில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷனில் ஒரு மொத்தம் 3 போலீஸ்காரங்க இருப்பாங்க. எனி டைம் 2 பேர் இருக்கணும். அது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த மலைப்பகுதியில் ஏறி மேலே போய்கிட்டு இருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப வந்து ஒருத்தர் வந்து நான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் டியூட்டியை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கியும் போயிடுறாரு. இவங்க வந்து ஜாலியாக சரக்கு அடிக்கிறாங்க, சீட்டு விளாட்றாங்க, இந்த மாதிரி ஜாலியாக தான் போகுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, படத்தோட ரேட்டிங் வந்து 7.3. படம் பார்த்தவங்க எல்லாமே படம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆனால் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிய போகிறது வரையும் இவங்க மலையேறி போடுறது, அந்த ஸ்டேஷனில் என்ன நடக்குது, இவங்க சமைக்கிறது, சாப்பிட்றது, சீட்டு விளாட்றது, சரக்கடிக்கிறது, இதை தான் காமிப்பாங்க. என்னடா படம் வந்து ஒன்றும் இல்லையே, அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் சம்பவம் ஆரம்பிக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃபு, அதாவது படம் எவ்வளோ ஸ்லோவாக போணுச்சோ அதை விட டபுள் மடங்காக விறுவிறுப்பாக போகுது. படம் செம்மையாக இருக்குது. இந்த படத்துலேயும் அடல்ட் கண்டென்ட் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படமும் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது படம் வந்து கூமன். நம்ம இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் ஒரு ஸ்டேஷனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட வந்து உயர் அதிகாரிகள்லாம் வந்து அதாவது ஒரு இடத்துல கொலை நடக்குது, ஏதோ ஒரு க்ரைம் ஸ்பாட்டுக்கு போகும்போது பெரிய அதிகாரிகளெல்லாம் விட இவர் வந்து சீக்கிரமே மூக்கம் நுழைச்சது இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்ட்டு இவராக ஒரு கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிருவாப்புல. இதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கள்ல. இப்போ அவங்களோட மேலதிகாரி வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்கள்ல. நாங்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, கோவத்தில் அவங்கள பழி வாங்குறதுக்காக அந்த ஏரியாவில் அந்த ஊரில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இதுவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இந்த படமும் வந்து
ஃபேமிலியோட பார்க்கலாம். வட்டமிட்டு கொண்டா அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 படமும் நல்லாயிருக்கு. ஆனால் 3மே அதாவது மலையாளத்திலே பாருங்கள். அது நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.